விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை உங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உகந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அதிக அளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தி நாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானதாகும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு விநாயகர் சதுர்த்தி சேர்ந்து வரும்போது அன்றைய நாள் நமக்கு மிக மிக அற்புதமான நாளாகவும் அமைஞ்சிருக்குது. அன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது பல மடங்கு வெற்றியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீர்வதற்கு, அந்த கடனை தீர்ப்பதற்குரிய பணவரவை பெறுவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது என்ன பரிகாரம், அந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேண்டுதலுக்குரிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேணும். அந்த வகையில் விநாயகர் பெருமானை நம்ம அனைத்து விதமான வேண்டுதல்களுக்கும் வழிபாடு செய்யலாங்க. அது ரொம்பவே சிறப்பானதாகும். ஏன்னா அவரே முழு முதற் கடவுளாக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ரொம்பவே முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க. இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு விநாயகர் பெருமான் நமக்கு அருள் புரிவார். அதுலேயும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது பல அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 3 மணியிலிருந்து மதியம் 3:52 மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடிக்க வேணுங்க. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சிங்கன்னா இன்னுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பச்சை பயிரும் வெல்லமும் எடுத்துக்கொள்ள வேணுங்க. ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிறு இருந்தால் போதும். இந்த பச்சை பயிரை நம்ம கடைகளில் கூட வாங்குவது ரொம்பவே சிறப்பானதாகும். வீட்டில் தனியாக பச்சை பயிர் இருக்கும் பட்சத்தில் அதை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மேலுமே ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை போட்டுக்கொள்ள வேணுங்க. அதற்கு மேலே வெல்லத்தை சிறு சிறு துண்டாக உடைத்து 4 இல்லைன்னா 5 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் போட வேணும். நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாங்க. விநாயகர் பெருமானுக்கு முன்பாக வைத்து விட வேணும். அதற்கு பிறகு முழு மனதோடு விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த பச்சை பயிரும் வெல்லமும் மதியம் 3:52 மணி வரை அப்படியே விநாயகருடைய படத்துக்கு முன்பாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. அதற்கு பிறகு இந்த பச்சை பயிறு மற்றும் வெல்லத்தை எடுத்துகிட்டு போய் மண் பாங்கான இடத்துல, எறும்புகள் அதிகமாக வரக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டு விட வேணும். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் தொடர்பான கர்ம வினைகள் அனைத்துமே தீர்வது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பாடாப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கோ, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை நீங்கள் திரும்ப பெறுவதற்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு முழு பலனையும் பெறுங்க. விநாயகர் சதுர்த்தி என்றதுமே நிறைய பேரோட வீட்டில் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய விநாயகர் வழிபாட்டுக்கு அதிக அளவு முக்கியம் கொடுக்கப்படுதுங்க. அன்றைய நாளில் வீட்டுக்கு என்னென்ன பொருட்களை வாங்க வேணும், வீட்டில் என்னென்ன பூஜைகள் செய்ய வேணும் என்பதிலேயே அதிக அளவு கவனம் செலுத்தி அதை செய்து விநாயகருடைய அருளை பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாகவே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விநாயகருக்குரிய ஆலயங்களில் விநாயகருக்காக சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடத்தப்படுவது வழக்கமாகும். அதுலேயும் கலந்து கொள்பவங்களுக்கு கூடுதலான சிறப்பு பலன்கள் கிடைக்குங்க. அப்படியே விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் கோவிலில் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு, வழிபாட்டுக்கு எந்தெந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட வீட்டில் விநாயகரை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதே அளவுக்கு
கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகும். நம்முடைய வீட்டுக்கு தான் விநாயகரை அழைச்சிட்டு வந்துட்டோமே, வீட்டில் தான் பூஜை செய்து விட்டோமே, வீட்டில் தான் வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்து விட்டது என்று இருக்காமல் உங்களுடைய வீட்டில் வழிபாடுகளை செய்து முடித்த பின்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விநாயகரையும் நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். அப்போது தான் உங்களுடைய வழிபாட்டிற்குரிய முழு பலனையும் உங்களால் பெற முடியுங்க. அப்படி விநாயகரை வழிபாடு செய்வதற்கோ விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் கோவிலுக்கு போகும்போது ஒரு சில சூட்சும பொருட்களை எடுத்துகிட்டு போவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் உண்டாகும். இந்த பொருட்களை விநாயகர் சதுர்த்தி நாளில் தான் வாங்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நாளில் கூட நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. விநாயகருக்கு ரொம்பவே உகந்த பொருளாக ஒன்றாக சொல்லக்கூடியது அருகம்புல். எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு கண்டிப்பான முறையில் அருகம்புல்லை வைத்து வழிபாடு செய்கிறோமோ அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல்லை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகிவிடுங்க. அதே போல் விநாயகர் பெருமானுக்கு பல வகையான பழங்களை வாங்கி தருவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு தேங்காயை வாங்கி தருவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு தெளிவான அமைதியான மனநிலை நமக்கு உண்டாகுங்க. விநாயகர் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தருவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய வினைகளுமே நீங்கிவிடும். அதே போல் விநாயகருக்கு அலங்காரத்திற்காக அர்ச்சனைக்காகவும் நீங்கள் பூக்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா மாலையாக கூட நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலமாக எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷமானது விலகிவிடுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நீங்கள் நெய் வாங்கி கொடுப்பதன் மூலமாக சொத்து சேரக்கூடிய யோகமானது உண்டாகும். அதே போல் கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக விநாயகருடைய ஆலயத்துக்கு தருவதன் மூலமாக செல்வத்தடைகள் முற்றிலுமே நீங்குவது மட்டும் இல்லாமல் பணவரவானது அதிகரிக்குங்க. அதே போல் அபிஷேகத்துக்கு விநாயகருக்கு பால் வாங்கி தருவதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் போன்றவை முற்றிலுமே விலகி ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ முடியுங்க. விநாயகர் பெருமானை முழு மனதோடு நம்பி உங்களால் எந்த பொருட்களை வாங்கி தர முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி தந்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய அருளும் அந்த பொருளுக்குரிய பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வரோம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 கொண்டாடப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் 26 பகல் 2:22 மணிக்கு திதி தொடங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:52 மணி வரை சதுர்த்தி திதி இருக்குதுங்க. விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் பெருமான் அவதாரம் செய்த திருநாளாகும். பொதுவாக விநாயகரை எப்படி வழிபட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்றாலும் விநாயகரை வழிபடுவதற்குரிய விதிமுறைகளை நம்ம கடைபிடித்து வழிபட்டோம்னா விநாயகர் பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். விநாயகரை சரியான முறையில் வழிபடுவதன் காரணமாகவே பலருக்கும் விநாயகரை வழிபட்ட முழு பலனையுமே அவங்களால பெற முடியுங்க. வழக்கமாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா முதல் நாளே உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள்லையோ இல்லைன்னா அன்றைய நாள் காலையிலையோ புதுசாக விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து வைக்க வேணும். அதற்கு பிறகு பூ போட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்ய வேணும். ஆனால் இந்த வழிபாட்டில் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கவனித்து செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தி நாளில் கண்டிப்பாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருடைய சிலையை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு செய்ய வேணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா களிமண் என்பது பஞ்சபூத தத்துவத்தை உள்ளடக்கியதாகும். அது மட்டும் இல்லாமல் களிமண் பிள்ளையார் எளிதில் நீரில் கரைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. விநாயகர் பெருமான் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடியவர் என்பதால் விநாயகருடைய சிலையை கரைப்பதால் நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே கரைந்துவிடும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இன்றளவுமே சொல்லப்பட்டு வருதுங்க. அதனால தான் மண்ணிற்கு அதிக சக்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது. நீங்க வாங்கிட்டு வந்த விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேணும். விநாயகருடைய வயிற்று பகுதியில் நீங்க காசு வைத்து வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு பூ இல்லைன்னா அருகம்புல் மாலையை அணிவித்து பலகையில் விநாயகருடைய சிலையை எடுத்து வைக்க வேணும். அதுக்கு பிறகு குன்றின் மணியால் விநாயகருடைய சிலையுடைய கண்களை திறக்க வேணும். எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சரி கண்கள் திறக்கும் நிகழ்வு செய்ய வேணுங்க.
வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி கண் திறந்தால் மட்டுமே அந்த சிலையில் உயிர்த்தன்மையானது வருங்க. அப்படி வந்தால் மட்டுமே நம்முடைய மந்திரங்களை சொல்லி பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும்போது விநாயகர் அந்த சிலையில் எழுந்தருளி நமக்கு அருளை கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.